இங்க ஒரு பொண்ணு ஒருத்தர 3 வருஷமா லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆனா நாள் போக போக வந்து இப்ப அவருக்கு இந்த பொண்ணு மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் வருது. அவர் என்னமோ வருவாரு, ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி ஸ்டே பண்ணுவாரு, காலையில எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த பொண்ணு மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருந்தாரு. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து அவர் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பா. ஒரு நாள் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. பார்த்தா இப்ப அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட பேசிட்டு வருவாளா, ஓ இதுதான் காரணமா நம்மள அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்ட்டு அவரும் தப்பா தான் நினைச்சுப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு மேல வந்து ஒரு பெரிய போர்டு விழுற மாதிரி வந்திருக்கும். இந்த பொண்ணு கூட ஒருத்தர் நடந்து வந்திருப்பார்ல, அவர் வந்து அந்த பொண்ணு கூட அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்றவர் தான். அவர் தான் அந்த பொண்ணு காப்பாத்திருப்பாரு. அதனால இப்ப அவரோட கால்ல லைட்டா அடிபட்டிருக்கும். அந்த பொண்ணு தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவரை வந்து நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. ஆனா அதை வந்து இவர் பார்த்துட்டு தப்பா தான் நினைச்சிருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு வருவாங்க. ஒருத்தர் அந்த பொண்ணு காப்பாத்திருப்பார்ல, அவருக்கு வந்து லைட்டா அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தான். அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரியும். ஆனா ரெண்டு பேருமே அதை வெளியே சொல்லிக்கவும் மாட்டாங்க, காமிச்சிக்கவும் மாட்டாங்க. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இவளை சந்தேகப்பட்டு ரொம்ப மோசமா பேசிட்டு தான் இருப்பாரு. அதனால இப்ப இந்த பொண்ணு காப்பாத்திருப்பார்ல ஒருத்தர், அவர் வந்து இந்த பொண்ணு கிட்ட பேசுறதே நிறுத்திடுவாரு. அதுக்கு இந்த பொண்ணு அவர்கிட்ட போயிட்டு, நான் உன்னை எதுவுமே சொல்லியே, என் பாய் ஃப்ரெண்ட் தானே பிரச்சனை பண்ணாரு, நான் ஏதாச்சும் சொன்னா நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருப்பா. என்னால உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வர தேவையில்ல, அதனால தான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. இப்ப இவர் இவ்வளோ டீசெண்டா இருக்கிறதே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான். இப்ப இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதே அப்படியே கட் பண்ணிட்டு இவரு கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக்கிடுவா. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவமா வருது. ஒரு நாள் அப்படிதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டும் பாத்துருவாரு. நெத்தியில வந்து அந்த பொண்ணு பட்டுன்னு அடிச்சிருவாரு. எதனால அடிச்சிருப்பாரு அப்படின்னா, இப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருந்த டைம்ல வந்து நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யார் தப்பு பண்றாங்களோ அவங்க நெத்தியில 3 டைம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு டைம் அடிச்சுட்டாரா, மிச்சம் 2 டைம் அடிச்சுட்டு கிளம்பி போயிடு, இதோட என் முகத்திலேயே முழிக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினைத்தா இருப்பா. 3 பேருக்கு நடுவில் மாத்தி மாத்தி ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி போற இடம்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. இதை வந்து ப்ராப்பரா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றதுனால இந்த பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. ஆனா அப்பயும் அவர் வந்து உனக்கு புதுசா ஒரு ஆள் கிடைச்சிட்டான், அதனால தானே என்னை விட்டுட்டு போற அப்படின்னு தான் புரிஞ்சுக்காம பேசுவாரு. அப்பதான் இந்த பொண்ணு, உன்னை நான் ஏன் விட்டுட்டு போறேன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் இவ்வளவு நாள் மனசுல என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வெளியே சொல்லியிருப்பா. இப்ப ரெண்டு பேரும் வந்து மழையில நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு கொடை தான் இருக்கும். இந்த பொண்ணோட கை வந்து பாதி நனைஞ்சிட்டு இருக்கும். ஆனா அவர் வந்து ஃபுல்லா வந்து அப்படியே அவர் மேல ஒரு துளி கூட நனையக்கூடாது அப்படின்ட்டு கொடை பிடிச்சிப்பாரு. ரெஸ்டாரண்ட்க்கு போனா கூட இந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கூட பாக்குறதே கிடையாது. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் வாங்கி சாப்பிடுறாரு. அந்த மாதிரி இவங்க அப்பப்போ வந்து நெத்தியில அடிச்சு விளையாடிப்பாங்க. இவருக்கு வலிக்க போகுது அப்படின்றதுனால அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் அடிப்பா. ஆனா அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் மொத்தத்தையும் யூஸ் பண்ணி அடிப்பாரு. இப்ப இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்க தான். கேட்கிறப்போ வந்து ரொம்ப சில்லியா தான் தோணலாம். ஆனா இது எல்லாமே சேர்த்து வச்சுதான் நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு காட்டும் அப்படின்னு சொல்வா. இந்த பொண்ணு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்றதே அவருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா புரிஞ்சு என்ன பிரயோஜனம், இந்த பொண்ணு வந்து நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு விட்டு போயிடுவா.